KNN classifier இது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு மாடல். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா we have two types of classification problems. Two types அப்படின்னு சொல்றத விட பைனரி கிளாசிஃபையர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஒன்று வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபையர். ஸோ பைனரி கிளாசிஃபையர் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க டேட்டாவை 2 கிளாஸா ஸ்பிளிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி கிளாசிஃபையரோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா we have ஒரு பேஷண்ட் அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி வச்சுட்டு இல்லை ஒரு எக்ஸ்ரே இமேஜ் எம்ஆர்ஐ இமேஜ் வச்சுட்டு he has disease or not இது மாதிரி ஐடென்டிஃபை பண்றது டிசீஸ் ஆர் நோ டிசீஸ். ஸோ இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். அதே மாதிரி இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு ரீட்டைல் ஷாப்போட கஸ்டமர் வந்து வெதர் ஹி வில் ரிட்டர்ன் ஃபார் பையிங் திங்ஸ், அதாவது அந்த கஸ்டமர் வந்து நம்ம ரீட்டைன் பண்ணுவோமா இல்லை ரீட்டைன் பண்ண மாட்டோமா, திரும்ப அந்த கஸ்டமர் வர மாட்டாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இப்போ ரெயின் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வெதர் இட் வில் ரெயின் டுமாரோ, எஸ் ஆர் நோ. ஸோ இது மாதிரி 2 கிளாஸஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா we call it as binary classification. அதாவது நம்ம ஒரு கிளாசிஃபையர் KNN கிளாசிஃபையர் மாதிரி ஒரு மிஷின் லேர்னிங் கிளாசிஃபையர் இன்புட்ஸ் கொடுத்தோம்னா இன்புட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்தோம்னா அந்த கிளாசிஃபையர் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபியூச்சர்ஸ் வச்சுட்டு அந்த நியூ டேட்டா வந்து பிலாங்ஸ் டு கிளாஸ் 0வா இல்லை கிளாஸ் 1ஆ அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். ஸோ ஒரு கிளாசிஃபையர் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன பண்ணுது, அது வந்து நம்ம நியூவாக வந்து ஒரு இன்புட் தரோம். அந்த இன்புட் வந்து பிலாங்ஸ் டு விச் கிளாஸ் அப்படின்னு அது ஐடென்டிஃபை பண்ணி சொல்றது தான் கிளாசிஃபிகேஷனோட பர்பஸ். ஸோ இதில் KNN கிளாசிஃபையர் அப்படின்றது இட்ஸ் a கைண்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங் கிளாசிஃபையர் மாடல். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா வந்து நம்ம இங்கே தந்துடுறோம். இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இந்த டேட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம டேட்டானா நம்ம இப்போ இந்த செஷனில் we are not going to see any ப்ரோக்ராம் பார்க்க போகிறதில்ல. KNN கிளாசிஃபையரோட ஃபண்டமெண்டல் ஐடியா மட்டும் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ் எஸ்டிமேட்டட் சேலரி, இந்த காலம் வந்து செகண்ட் காலம் வந்து எஸ்டிமேட்டட் சேலரி. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து ஏதாவது ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்களா இல்லையா. 1 அப்படின்றது இட் ரெஃபர்ஸ் டு பர்ச்சேஸ், 0 அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணலை. இதான் வந்து பைனரி கிளாசிஃபையர். இப்போ KNN கிளாசிஃபையரோட ஒர்க்கிங் மெத்தடாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மகிட்ட இருக்க டேட்டா வச்சுட்டு இதை பிளாட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் வி ஹாவ் சேலரி அப்படி வச்சுட்டோங்களேன். இதை வச்சுட்டு இந்த டேட்டா எல்லாத்தையும் பிளாட் பண்ணிடணும். இப்போ நம்மகிட்ட நியூவாக ஒரு ஏஜ் அண்ட் சேலரி, இப்போ நியூவாக ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்குது, ஒரு சேலரி இருக்குது அப்படின்னா அந்த கஸ்டமர் வில் பர்ச்சேஸ் ஆர் நாட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா. அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் KNN கிளாசிஃபையரோட பர்பஸ். இப்போ இந்த குரூப் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸில் 2மே இருக்கும், அதாவது பர்ச்சேஸ்டும் இருக்கும், நாட் பர்ச்சேஸ்டும் இருக்கும், 2மே இருக்கும். சரியா. இப்போ நான் ஃபண்டமெண்டல் ஐடியா என்னன்னு சொல்லிடுறேன்.
உங்கள்ட்ட நியூவா ஒரு கஸ்டமர் வராங்க, அதாவது நியூவா ஒரு டேட்டா பாயிண்ட் வருது. கேனன் கிளாசிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டேட்டா பாயிண்ட் நியூவா வர டேட்டா பாயிண்ட் அதோட வேல்யூ அதை வச்சுக்கிட்டு அதோட நியரஸ்ட் நெய்பர் ஐடென்டிஃபை பண்ணும். ஒரு 3 நெய்பர்ஸ் இல்ல 5 நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம பெராமீட்டரா பாஸ் பண்ணணும். எத்தனை நெய்பர் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 5 நெய்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நியூவோட டேட்டா இங்க வருது அப்படின்னா இதுக்கு 5 நெய்பர்ஸ், இதோட 5 நெய்பர் இருக்கு. இந்த நியரஸ்ட் நெய்பர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு கடைசி வில் எக்ஸ்பிளைன். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் முடிச்சிடும். ஸோ 5 நெய்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுது. இந்த கேனன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 5 நெய்பர்ல 5 நெய்பர்ஸ்ல மேக்சிமம் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் எந்த கிளாஸ்ல இருக்குன்னு பார்க்கும். அதாவது கிளாஸ் 1ல எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு, கிளாஸ் 0ல எத்தனை இருக்கு. இப்போ நம்ம டோட்டலா 5 நெய்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போறோம். நியூவோட டேட்டா பாயிண்டோட நம்ம என்ன பண்ண போறோம், 5 நெய்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போறோம். இன் கேஸ் 1 கிளாஸ்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண 5 டேட்டா பாயிண்ட்ஸ்ல இந்த 5 டேட்டா பாயிண்ட்ஸ்ல 3 டேட்டா பாயிண்ட் வந்து கிளாஸ் 1ல இருக்குன்னு வச்சுட்டாங்க. என்ன பண்ணுவோன்ற அல்காரிதம் இந்த மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா நியூ டேட்டா பாயிண்ட் பிலாங்ஸ் டு கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, அதே மாதிரி அதாவது 3 வச்சு கிடையாது, 3 மட்டும் கிடையாது, 5ல மேக்ஸிமம் 3 இங்க போயிடுச்சுன்னா ரிமைனிங் 2 தான் இங்க இருக்கும். ஸோ எந்த கிளாஸ்ல அதிகமா இருக்கோ அந்த கிளாஸ்ல இட் வில் பிளேஸ் த நியூ டேட்டா பாயிண்ட். I hope you understand it. நியூவா ஒரு டேட்டா பாயிண்ட் வருது, அந்த டேட்டா பாயிண்டோட நியரஸ்ட் 5 நெய்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்றோம். அந்த 5 நெய்பர்ஸ்ல கிளாஸ் 1ல எத்தனை நெய்பர் இருக்கு, கிளாஸ் 0ல எத்தனை நெய்பர் இருக்குன்னு பாக்குறோம். எதுல அதிகமா இருக்கோ அதுல வந்து அந்த நியூ டேட்டா பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணிடும். இந்த சென்ஸ் நம்மளோட ரிசல்ட் வந்து இந்த நியூ டேட்டா பாயிண்ட் நியூ கஸ்டமர் வில் பர்ச்சேஸ் ஆர் நாட் அப்படின்றத சொல்லிடும். இப்போ இந்த 5 நியரஸ்ட் நெய்பர்ல கிளாஸ் 1ல 2 டேட்டா பாயிண்ட் தான் இருக்கு, கிளாஸ் 0ல 3 டேட்டா பாயிண்ட் இருக்கு அப்படின்னா the new data point will be the part of the class 0. இப்போ நம்ம ரிசல்ட் என்ன வரும், கிளாஸ் 0 அப்படின்னா இந்த பர்டிகுலர் கஸ்டமர் நியூ கஸ்டமர் will not purchase the product அப்படின்றது தான் நம்மளோட ரிசல்ட். இந்த கேஸ்ல 3-2 அப்படின்னு இருக்கிற கேஸ்ல நம்மகிட்ட அதிகமா இருக்கிறது வந்து கிளாஸ் 1. அப்ப என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா the new customer will purchase the product அப்படின்னு வரும். இதுதான் கேஎன்னோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இந்த நியரஸ்ட் நெய்பர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் already we have a separate video for that. Can refer that. இல்லைன்னா இங்க வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த கிராஃப்ல 2 டேட்டா பாயிண்ட்ஸ், அதாவது h1, h2, சாரி h1, y1, இது ஒரு டேட்டா பாயிண்ட், இது ஒன்று டேட்டா பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து h2, y2. Euclidean distance between these 2 data points, இந்த டேட்டா பாயிண்ட்டும் இதுக்கும் நம்மளோட டிஸ்டன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலானா ரூட் ஆஃப் h2 minus h1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவோம். You can extend this to any number of 3 dimension, 4 dimension அது மாதிரி பண்ணலாம். But KNN classifier is not recommended for higher dimensional data sets. KNN பத்தி இன்னொரு விஷயம் வந்து it's called as lazy learner.
ஸோ லேசி லேர்னர் அப்படின்னா நம்ம மற்ற அல்காரிதம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகர் லேர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஈகர் லேர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம லீனியர் ரெக்ரெஷன் மாடல் இல்லை கிளாசிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய எஸ்விஎம் இது எல்லாமே வி கால் இட் அஸ் ஈகர் லேர்னர். ட்ரெயினர் வந்து லேசி லேர்னர். ஏன் அப்படின்னா there is no ட்ரைனிங் ஃபேஸ் எதுவும் கிடையாது. ட்ரைனிங் ஃபேஸ் கிடையாது அப்படின்னா இப்போ நம்ம லீனியர் ரெக்ரெஷன் மாடல் என்ன பண்ணுவோம், ட்ரைனிங் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will fit a line லீனியர் ரெக்ரெஷன்ல. அது மாதிரி ஒரு ஜென்ரலைசேஷனான ப்ராசஸ் வந்து கேஎன்என்ல வி டு நாட் டூ. எதுவும் நம்ம பண்ண மாட்டோம் கேஎன்என்ல. ஒரு ஜென்ரலைசேஷன், அதாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, லைனை ஃபிட் பண்ணுறது, அது மாதிரி எந்த விஷயமும் கேஎன்என்ல நடக்காது. அதை ஏன் லேசி லேர்னர்னு சொல்றோம்னா இது மாதிரி எதுவும் ஜென்ரலைசேஷன் ப்ராசஸ் நடக்காம ஒரு ஈக்குவேஷனோ ஒரு லைனோ இது மாதிரி எதுவும் ஃப்ரேம் பண்ணாம இந்த அல்காரிதம் எப்போ ரன் ஆகும், எப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா only when a new data comes. நியூ டேட்டா வந்த அப்புறம் தான் அது find the distance between that data and the another remaining data and find the nearest neighbors. ஸோ இந்த நியரஸ்ட் நெய்பர் ஃபைன் பண்ணி நம்ம கிளாஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதால தான் we call it as k nearest neighbor. k is an optimization. அதை நம்ம ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆப்டிமல் வேல்யூ ஃபைன் பண்ண வேண்டிய ஒரு பெராமீட்டர். எத்தனை நெய்பர் ஃபைன் பண்ணும் அப்படின்ட்டு யூஸ்வலி 5 தான் ஃபாலோ பண்ணுவாங்க, பட் இட் டிபெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த பேசிக் idea of k nearest neighbor.